வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, எந்த வருஷமும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இந்த வருஷம் வந்து மழை பெஞ்சு, புயல் அடித்து, நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு ஒரு 6 பேர் இறந்துருக்குறாங்க. அதில் இது எந்த வருஷமே நடந்ததில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் தான் இது போல் ஏற்பட்டிருக்கு. அதேபோல் இந்த அழிவுனால யாரும் மலை ஏறக்கூடாது. அதாவது அந்த மலை சரிவு ஏற்பட்ட இடத்துல அந்த புதை குழிகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் ஏறுனா மக்களுக்கு ஆபத்து. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அனுமதிக்க பண்ணணுன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஊடகங்களில் வீடியோலாம் வந்துச்சு. தீபம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதே டைமில் அந்த கோயிலில் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து சொன்னாங்க, தீபம் ஏறுற வழி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, கண்டிப்பாக தீபம் நடக்கும், திருவிழா நடக்கும்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், தீபம் நடக்குமா நடக்காதா. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, மழையில் வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல ஃபுல்லாக அந்த மண் சரிவு வந்து இருந்தது இல்லையா, அதில் வந்து கால் வச்சாலே உள்ளே இழுத்துட்டு போயிடும், புதைக்குழி போல் இருந்துச்சு. அந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது போல் இருந்தது. ஆனால் அண்ணாமலையார் வந்து அக்னி அக்னியோட உருவமான அந்த அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்காரு மலையாகவே. அவருக்கு வந்து வருஷம் வருஷம் இந்த தீபம் ஏற்றி கொண்டாடுறது வழக்கம். அதே போல் இந்த வருஷம் நடக்குமா நடக்காதான்ட்டு ஒரு இதுலேயே இருந்தது. எல்லோரும் எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். ஆனால் அந்த அண்ணாமலையார் வந்து இந்த எல்லாருமே எதிர்பார்த்த போல் நடக்குமா நடக்காதான்ட்டு எப்பயுமே வருஷம் வருஷம் 2000 பேர் 3000 பேர்னு மலை ஏறுவாங்க. கவர்மெண்ட் பாஸ் வேறு கொடுப்பாங்க. இந்த வருஷம் 1500 பேருக்கு தான் அனுமதின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பாஸெல்லாம் ஆன்லைன்லலாம் புக் பண்ணி எல்லோரும் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே டைமில் அவரோட அதிசயம் என்னன்னா, அந்த டைமில் தீபம் நடக்கிற அன்றைக்கி மட்டும் மழை பேஞ்சுது. இருந்தாலும் அதுக்கு 2 நாள் 4 நாள் முன்னாடி வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் வந்து மலை ஏறலான்ட்டு வந்து ரிப்போர்ட் வந்தது. ஏன்னா எப்பயும் ஏறுற வழி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது போல் தான் சொல்லியிருந்தாங்க. பாருங்க இன்னொரு அதிசயம்ன்ட்டு, அந்த அண்ணாமலையார் வந்து தீபம் அப்போது அந்த மலை சரிவெல்லாம் பட்டது வந்து ஒரு வாரம் இருக்கும், 10 நாள் இருக்கும். ஆமாம், அடுத்த 10 நாளில் தீபம். அதே போல் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு 2000 2500 பேர் கண்டிப்பாக ஏறுவாங்க. 4 சைடும் ஏறுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 சைடும் ஜனங்க ஏறுவாங்க, பக்தர்கள். அது வருஷம் நடந்திருக்குது. அதே போல் இந்த வாட்டியும் தீபம் வந்து தடைப்படக்கூடாதுன்ட்டு அண்ணாமலையார் வந்து அந்த லாஸ்ட் டைமில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் காப்பாற்றிருக்காரு. வீடியோ பிடிச்சா